உலகெங்கும் ஆடும் தமிழர்களுக்கு இன்று ஒரு துக்க நாள். மே 18 அன்று தமிழீழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலைக்காக உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நினைவேந்தலை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். 90களின் கடைசியில் அல்லது 90களுக்கு முந்தைய தலைமுறைக்கு தெரியும் இலங்கையில் எந்த மாதிரியான படுகொலை நடந்தது என்று. இப்பொழுது இருக்கும் தலைமுறைகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இலங்கையில் நடந்த இனப்படுகொலை பற்றியும் அந்த போரை பற்றியும் அந்த இயக்கத்தை பற்றியும் அங்கே இருந்த தலைவர்கள் பற்றியும் அங்கே இருந்த அந்த போராட்ட குணம் பற்றியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நானும் அப்படித்தான் ஒரு காலகட்டத்தில் இருந்தேன். பள்ளி படிக்கும்பொழுது நான் பள்ளி படிக்கும் அந்த காலகட்டத்தில் தான் அந்த போர் முடிவடையுது. அந்த போர் முடிவடையும் பொழுது அங்கங்கே போராட்டங்கள் நடக்கின்றன, மக்கள் அழுகிறார்கள். தமிழ்நாட்டிலும் மக்கள் அழுகிறார்கள். அதே போல் இங்கே நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு, ஒரு மாதிரியான ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தலைவர்கள் வெளிப்படுறாங்க. அதே போல் நிறைய இடங்களில் கடையடைப்பு நடைபெறுகிறது, போராட்டம் நடைபெறுகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 2009 அந்த காலகட்டங்களில் இருந்தது. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அறைகோல் விடுக்கிறாங்க. இலங்கையில் போரை நிறுத்த வேண்டும், இலங்கையில் போரை நிறுத்தி தமிழர்களை காப்பாற்ற வேண்டும், விடுதலை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகெங்கும் வாழும் தமிழர்கள் மத்தியில் ஒரு முழக்கம் எழுகிறது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த போர் நடக்கும்போதே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் பேசப்படுது. என்னென்னா, போர் நிறுத்தி விட்டார்கள், இயக்கத்தை சார்ந்தவர்கள் சரணடைந்து விட்டார்கள், அதே போல் நிறைய பேர் கொன்று விட்டார்கள். ஆக்சுவலாக இலங்கையில் நடந்த அந்த போரில் இத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று யாருக்குமே அந்த காலகட்டத்தில் தெரியவே தெரியாது. 2009 போர் நடக்கிறது. 2010 திமுக, அப்போது திமுக ஆட்சியில் இருந்தது. அப்போ அவர்கள் கோயம்புத்தூரில் செம்மொழி தமிழ் மாநாடு நடத்துகிறாங்க. அந்த செம்மொழி தமிழ் மாநாட்டில் தான் தமிழின தலைவர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. நிறைய பேர் அதில் கலந்து கொள்ளவில்லை. அதற்கான காரணம் என்னன்னா, இது இனப்படுகொலையை மறைப்பதற்காக கூடுகிற ஒரு கூட்டம், அதற்காக நடத்தப்படுகிற ஒரு விழா அப்படி என்று நிறைய பேர் கலந்து கொள்ளவே இல்லை. நிறைய பேர் நம்பினார்கள் இலங்கையில் விடுதலை மட்டும்தான் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த இயக்கம் மட்டும்தான் காணாமல் போயிருக்கிறது என்று. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தான் நிறைய பேருக்கு உண்மையே தெரிய வருது. எப்படின்னா, அங்கே மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 38,000 40,000 மக்களுக்கு மேலே ஒரே இடத்துல ஒரே நாளில் கொல்லப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தி தெரிய வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற சிங்கள இராணுவத்தை சார்ந்தவர்கள், சிங்கள பத்திரிகையாளர்கள், அங்கே இருக்கிற சிங்கள மக்களே நிறைய பேர் அதை படம் பிடித்து சர்வதேச தொலைக்காட்சிகளுக்கு அனுப்புகிறார்கள். அதை வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று அதை மற்ற தமிழர்கள் வசிக்கும் இடங்களுக்கு போய் கொடுக்கிறார்கள். சரி, இதனால் தான் மிகப்பெரிய அளவில் இந்த விஷயம் வெளியே வருகிறது. அப்பொழுது தான் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அங்கே இத்தனாயிரம் மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், இத்தனாயிரம் மக்கள் இது கைது செய்யப்பட்டு சிறையில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் நினச்சேன் பள்ளி படிக்கும்போது. ஆனால் நான் கல்லூரி படிக்கும்பொழுது தான் ஒரு ஃபோட்டோ, ஒரு புகைப்படம் வெளியாகிறது. அது என்னென்னா, இயக்கத்தின் தலைவர் அவர்களோட பையன் பாலச்சந்திரன் அவர்கள் கையில் பிஸ்கட்டோட இருக்கிற ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ. அதன் பிறகு அவர் கீழே கிடக்கிற மாதிரியான ஃபோட்டோ. நெஞ்சில் ஒரு 4 குண்டுகள் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. அவர் இறந்து கிடக்கிற ஒரு ஃபோட்டோ தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. ஸோ அப்படி தான் நான் இங்கே உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய பயணம் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிது. அங்கேருந்து ஆரம்பித்து இப்போது நியூஸ் மேட்ரிக்ஸில் தெரிந்தோ தெரியாமலோ இப்போ இந்த 1,00,000 பார்வையாளர்கள் இருக்கிறாங்க நியூஸ் மேட்ரிக்ஸில். அது இயல்பாக நடந்ததா, அது வேண்டுமென்றே நடந்ததா எனக்கு தெரியாது. நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணமும் அந்த புகைப்படம் தான். அந்த புகைப்படம் வெளியான உடனே கல்லூரியில் இருக்கும் மாணவர்கள் நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறோம். அது என்ன போராட்டம்னா, இலங்கை அரசின் மீது பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும், இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே போல் அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கைகளை முன் வச்சு நாங்கள் எங்கே உண்ணாவிரதம் இருக்கிறோன்னா, கல்லூரிக்கு ஆப்போசிட்டில் ஐகஃப்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் நேர் எதிரே இலங்கை எம்பசி இருக்குது, தூதரகம். ஸோ அதனால் நாங்கள் கோயம்பேடுக்கு போகிறோம். கோயம்பேடுக்கு போயிட்டு அங்கே கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் வைக்கப்படுறோம். அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சாங்க.
அதில் ஒன்று, தமிழக சட்டசபையில் இந்த போராட்டங்களால் தமிழகம் முழுவதும் இருக்கிற கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்படுகிறது. தமிழகம் எங்கும் இருக்கிற மாணவர்கள் வந்து போராடுறாங்க. அப்படி போராடும்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. அது என்ன தீர்மானம்னா, இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை, இலங்கையில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், அதே போல் இனப்படுகொலையை நடத்தியவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தீர்மானங்கள், முக்கியமான தீர்மானங்கள். ஸோ இந்த தீர்மானங்கள்லேருந்து நாம் என்ன தெரிஞ்சுங்கன்னா, ஒரு பக்கம் வந்து தமிழீழ தலைவர்னு சொன்னவர் வந்து இந்த இனப்படுகொலையை மறைச்சார். இன்னொரு பக்கம் இவர்கள் வந்து திராவிடம் பேசுவார்கள், பார்ப்பனிய எதிர்ப்பு பேசுவார்கள். ஆனால் அந்த பார்ப்பனை சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. எவ்வளோ முரண் நீங்கள் பாருங்கள். அப்போது தான் வந்து தமிழ்நாட்டில் இந்த திமுக எதிர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கும். காங்கிரஸ் எதிர்ப்பாகட்டும், திமுக எதிர்ப்பாகட்டும், தமிழ்நாட்டில் வந்து அது பத்தெரியுது. திராவிட கழகத்தோட வீரமணி அவர்களாகட்டும், கொளத்தூர் மணி அவர்களாகட்டும், இப்போ வந்து திமுகவோட இருக்கிற ஒரு வெங்கட்ராமன் நினைக்கிறேன், கோவை சரியா பேர் ஞாபகம் இல்லை, அவங்கள்லாம் வந்து இப்போ வந்து திமுகவோட ஒட்டி உறவாடுறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பகையாளி மாதிரி வந்து திமுகவை வந்து பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய இயக்கங்கள், மற்ற கட்சிகள், மற்ற தலைவர்கள் யாருமே பேச மாட்டாங்க. திமுக கூடயும் அவர் கருணாநிதி அவர்கள் கூடயும் அந்த குடும்பத்தோடையும் வந்து டச்சே வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்து திமுக மேலே வருது. நீங்கள் தமிழின தலைவர்னு சொல்கிறீங்க, அப்போது ஆட்சியில் இருந்தீங்க, நீங்கள் ஏன் இதை தடுக்கலை, நீங்கள் ஏன் தீர்மானத்தை கொண்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் வருது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009, 2011 தேர்தல், 2016 தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல்னு சொல்லிட்டு தொடர் தோல்வி. அதன் பிறகு திமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு தான் ஆட்சிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி வரவே இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த இலங்கையில் நடந்த இந்த படுகொலையும் வந்து ஒரு முக்கிய காரணம். அதற்கு வந்து திமுக உறுதுணையாக நின்றது என்று பல்வேறு எழுத்தாளர்கள் சொல்லியிருக்காங்க, பல்வேறு அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எழுத்தாளர் அருந்ததி ராய் வந்து ஒரு இடத்த வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை தடுக்கின்ற அந்த சக்தி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிக்கு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சுருப்பாங்க. அதே போல் இயக்கத்தின் தலைவர் வந்து இங்கே இருக்கிற ஒரு தலைவர் சொல்லி தான் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதன் பிறகு தான் வந்து அது அப்படி நாட்டையே உழுக்குச்சு. திமுக இந்த மாதிரியான வேலைலாம் பண்ணுறாங்களா, யாரை கேட்டு பண்ணுறாங்க, அப்போ காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு இருந்தது. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து ஒரு தூய சக்தி மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்களே அப்போ வந்து பல்வேறு படுகொலை நடந்தது இந்தியா முழுவதும். உங்களுக்கு வந்து பஞ்சாபில் வந்து நடந்தது. சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸில் வந்து ஒரு ஒரு தாக்குதல், இந்த காலிஸ்தான் தனிநாடு கேட்டு வந்து ஒரு ஆயுத போராட்ட குழுவினர் போராடுறாங்க. அவர்கள் வந்து கொலை செய்யப்படுறார்கள். அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக வந்து இந்திரா காந்தி கொல்லப்படுறார். இந்திரா காந்தி கொல்லப்படும் பொழுது அங்கே டெல்லி, பஞ்சாப், ஹரியானா சுற்றி இருக்கிற நிறைய சீக்கியர்கள் வந்து கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள். இப்போ ராஜீவ்காந்தி வந்து ஆளுமரம் விழுந்தால் அதிர்வு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி காங்கிரஸை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சாஃப்டான கட்சி, ஒரு நல்ல கட்சி, பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சின்னு பார்க்குறோம். ஆனால் வரலாறு நெடுக்க வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர் கையிலையும் வந்து ரத்தக்கரை தான் படிஞ்சிருக்கும். அது இந்திரா காந்தி அவர்களாக இருந்தாலும் சரி, ராஜீவ்காந்தி அவர்களாக இருந்தாலும் சரி, சோனியா காந்தி அவர்களாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லார் கையிலையும் வந்து ஏதோ ஒரு தேசிய இனத்தின் ரத்தக்கரை படிந்து கொண்டே தான் இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் வந்து அப்படி தான். அது வந்து திமுகவிட்ட அந்த 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 பழி வந்து இன்னுமே வந்து நீங்காத ஒரு பழியாக இருக்கிறது. அதை தாண்டி வந்து ஒரு காலகட்டத்தில் திமுகவை சார்ந்த பல தலைவர்கள் வந்து அந்த இயக்கத்துக்கு தமிழீழம் அமைய வேண்டும் என்றும், அந்த இயக்கம் வந்து லைக் தனிநாடு அமைக்க வேண்டும் என்றும் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே இருக்கிற அந்த பூலோக அரசியல் வந்து மாறியது. ஏன்னா அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு உலகெங்கும் இருக்கிற அந்த பூகோள அரசியல் மாறியது. தீவிரவாதிகள் வந்து அழிக்கப்படணும், விடுதலை வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. இது வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற போராளி குழுக்களோட கம்பேர் பண்ணும்போது விடுதலை புலிகளை நீங்கள் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு விடுதலை இயக்கமும் வந்து பார்த்திங்கன்னா முப்படைகளை வந்து வச்சதே இல்லை. உளவு பிரிவு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சதே இல்லை. ஸோ அவர்கள் நீங்கள் அங்கே வந்து அந்த பட்டியலில் அனுப்பதன் மூலம் ஸோ இதுவும் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம், இதையும் நம்ம காலி செய்யணும்னு சொல்லிட்டு இந்தியாவோட பங்கு முக்கியமாக இருந்தது. அதை தாண்டி உலக நாடுகளும் வந்து அதில் முக்கிய பங்கை செலுத்தினாங்க. ஸோ இப்போ வந்து வேட்டி கட்டிய தமிழர் சிதம்பரம் வந்து ஒரு நல்ல நிதியமைச்சர்லாம் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்தார். ஸோ அவர் நினைத்தா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் பண்ணலை. ஸோ தமிழர்களே வந்து தமிழர்களை அந்த காலகட்டத்தில் வந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். எந்த தமிழர்களால் ஓட்டு போட்ட
திமுக ஆட்சி செய்ததோ அந்த திமுகவும் வந்து அதுக்கு உறுதுணையாக நின்றது. அப்போ வந்து காங்கிரஸில் இருந்த முக்கிய தலைவர்கள் வந்து எதை பற்றி பேசினாலும் இங்கே வந்து 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 கருணாநிதி அவர்களையும் அதே போல் திமுக இருக்கிற முக்கிய தலைவர்களையும் வந்து பேசிட்டு போவார். அந்த போர் நடக்கிற முக்கிய காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து இங்கே தப்பிச்சு வந்தாங்க. அவர்களை வந்து கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதே போல் அந்த தலைவரோட தாய் மற்றும் தந்தை அவர்களுக்கு வந்து இங்கே மருத்துவம் பார்க்க வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. இல்லை நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற திமுக அரசு வந்து அந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திமுக எந்த மாதிரியான ஒரு இப்போ சொல்ல வரலாற்று துரோகத்தை தமிழர்களுக்கு செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து அவர்கள் சொல்லலாம் நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம், மதவாதத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தை அவங்களுக்கு பண்ணலாம். உங்களால் முடியல, எங்களால் முடியல, எங்களால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லணும். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்துட்டு அரை நாள் அதன் பிறகு தான் உண்மை தெரிகிறது இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து கொண்டுட்டாங்க. எனக்கு வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அரசியல்லாம் என்ன, அரசியல் கட்சிகள் எப்படி இயங்கும், பூலோக அரசியல்லாம் என்ன, அப்போ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ்னால் என்ன, ஒரு நாடு தன்னுடைய இறையாண்மையை பாதுகாத்து கொள்ள என்னவெல்லாம் செய்யும், எந்த அளவுக்கு கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதான் முடிஞ்சிருச்சே போர், இப்போ மக்கள் வந்து சந்தோஷமாக தானே இருக்காங்க, அமைதியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அதை சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க இறந்தால் வந்து அந்த மக்களுக்கு தான் தெரியும். ஒரு நாட்டில் இல்லை ஒரு பகுதியில் ஒரு போர் நடக்குதுன்னா அந்த தாக்கம் அந்த ட்ராமா அந்த மன ரீதியான இருக்கிற தாக்கம்லாம் வந்து மறையிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றாண்டுக்கு மேலே ஆகும். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலே சொல்கிறாங்க அவங்க சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க, இப்போ போரே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் வந்து அங்கே இராணுவ ரீதியான அடக்குமுறை நடக்குது. தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறை வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அது தெரிகிறதில்ல எங்கே இருக்கிறதால. இன்னொரு விஷயம் நாம் சொல்லணும், ஏன் வந்து இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னா, இப்போது யூதர்களை வந்து ஹிட்லர் கொன்னார், அது கொன்று 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடியே வந்து கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2ஆம் உலகப் போரில் வந்து அது உச்சகட்டத்தில் இருந்தது. ஆனால் யூதர்கள் இன்னும் அதை பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை பேசி தான் வந்து அவங்க ஒரு நாட்டை கட்டமைச்சாங்க. வியட்நாம் அந்த மக்கள் வந்து அமெரிக்க இராணுவத்தால் வந்து கொல்லப்பட்டார்கள், இன்னும் அவங்க பேசுகிறாங்க. கியூபாவில் அமெரிக்கர்களால் அந்த நாட்டு மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள், ஆனால் அவங்க இன்னும் பேசுகிறாங்க. ஆனால் தமிழர்களாகிய நாம் தான் வந்து அதை பற்றி பேசக்கூடாது, அது ஏன் பேசணும்? இப்போ அந்த மக்கள் வந்து அமைதியாக தானே இருக்காங்க, இலங்கைன்ற நாடு அமைதியாக தானே இருக்குது, இப்போ போர் இல்லையே அப்படின்னு சொல்கிறோம். அங்கே ஒரு போர் நடந்தது. அந்த போரில் வந்து அந்த விடுதலை இயக்கத்துக்கும் அதே போல் அங்கே இருக்கிற இராணுவத்துக்கும் சண்டை. அதில் அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். யாரால் கொல்லப்பட்டார்கள்னா இலங்கை இராணுவத்தால் கொல்லப்பட்டார்கள். அப்படி கொல்லப்படும் பொழுது ஏன் கொல்லப்பட்டார்கள், அதுக்கு ஒரு விசாரணை நடத்த வேண்டும். அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன விடுதலை, என்ன தீர்வு, என்ன நீதி அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஸோ இதை எதிர்த்து தான் உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழர்களும் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஸோ நாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை கடத்தணும். ஏன் கடத்தணும்னா நாளைக்கு வந்து அங்கே ஈழத்தில் நடந்தது வந்து தமிழ்நாட்டிலும் நடக்கலாம், ஏதோ ஒரு ரூபத்தில் வரலாம் நம்மளுக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் நினைக்கிறாங்க அதை மிகைப்படுத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனப்படுகொலை வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் நடக்கலாம். இப்போ மணிப்பூரில் நடக்கலையா, 2 இனங்கள் தேசிய இனங்களுக்குள்ளே மோதிக்கலையா, 2 பேரும் வந்து மணிப்பூர் தான், ஆனால் வேறு இனம் மோதிக்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடத்துவதன் மூலம் நம்ம வந்து வரலாற்று ரீதியாக பல்வேறு புரிதல்களை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம், அதை திருத்தி கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இலங்கையில் தமிழுக்கு எதிராக நடந்த அந்த விஷயம் ஏன் கடத்தப்பட வேண்டும் என்றால் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தும் நம்ம பேசணும். 100 ஆண்டுகள் கழித்தும் வந்து அதுக்கான விடுதலை கிடைக்கும். ஏன்னா தெற்கு சூடான் என்று ஒரு நாடு வந்து சமீபத்தில் உருவானது. அந்த நாடு எப்படி உருவானது உங்களுக்கு தெரியுமா? சூடான் என்ற ஒரு நாடு இருந்தது. அப்போ வந்து வடக்கு 2 தேசிய இனங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்பொழுது இப்போ வடக்கு சூடானை சேர்ந்தவர்கள் வந்து ரூல் பண்ணும்பொழுது அங்கே வந்து ஒரு சண்டை வருது. அப்போ தெற்கு சூடானை சேர்ந்தவர்கள் இந்த தனிநாடு கேட்டு 1000 போராட்டம் எடுத்து பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கொல்லப்படுறார்கள். அது வந்து நடந்து பல ஆண்டுகள் ஆச்சு, பல தசாப்தங்கள் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயம் வந்து ஐநா சபையில் பேசப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் அங்கே வந்து நடந்தது இனப்படுகொலை. இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வந்து அதன் பிறகு தான் தென் சூடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு வந்து உருவானது. ஸோ இப்போ அந்த நாடு வந்து கிடைக்கலாலும் இப்போ அந்த நாட்டு மக்களுக்கு, இலங்கையில் வாழும் மக்களுக்கு நீதி கிடைக்கலாம். எப்பயாவது ஒரு நாள் அங்கே நீதி கிடைத்தே ஆக வேண்டும், நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ இருக்கிற தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இலங்கையில் நடந்தது என்ன, ஏன் கொல்லப்பட்டார்கள், அது வந்து
சிங்களம் பேசும் மக்களின் பூர்வீக நாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இலங்கை என்பது வந்து ஒரு காலத்தில் வந்து தமிழர்களின் ஒரு சொந்த தாய்நாடாக இருந்தது. அங்கே நடந்த அந்த இனக்கலப்பு என்பது வந்து சிங்களர்களுக்கும் அதே போல் தமிழர்களுக்கும் ஒரு சண்டை வந்து உருவானது. அங்கே பிரிட்டிஷார் வந்து அங்கேயும் ரூல் பண்ணாங்க. அங்கே ரூல் பண்ணும்பொழுது அந்த சுதந்திரத்தை யார் கையில் கொடுத்து போனாங்கன்னா சிங்களர்களின் கையில் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது சிங்களர்களால் வந்து அங்கே ஆட்சி செய்யப்பட்டு அவர்கள் தான் வந்து தமிழர்களை வந்து அடிமைப்படுத்தினாங்க, ஒடுக்கப்படுத்தினாங்க, கொன்னாங்க, அவங்களோட உடைமைகளை வந்து சூறையாடினாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. இதை எதிர்த்து வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. தந்தை செல்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, தமிழர்களின் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் வந்து அமைதியான முறையில் பல்வேறு ஆண்டுகள் வந்து போராட்டம் நடத்தினார். அதன் பிறகுதான் வந்து அவர் வராரு, மேதகு வராரு. மேதகு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வரலாற்றில் தமிழக வரலாற்றில் கரிகாலனுக்கு அவர்களுக்கு மன்னன் கரிகாலன் அவர்களை வந்து சொல்லுவாங்க ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், நெடுஞ்செழியன், சேரலாதன் அப்படின்னு சொல்லிட்டு பல மன்னர்கள் சொல்லுவாங்க. அவர்களுக்கு இணையான ஒரு வீரத்தை கொண்ட ஒரு தலைவராக தான் நான் அவர் பார்க்குறேன். நான் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்களை வந்து அந்த இயக்கத்தில் இருந்தும் கற்றுக்கிட்டேன். லைக் நேர்மை அப்படி இருக்கிறது, டிசிப்ளினாக அப்படி இருக்கிறது, துன்பம் வரும்போது அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்படி எந்த அளவுக்கு வந்து துன்பம் வந்தாலும் அதை எப்படி லைக் நம்ம தவறான வழியில் போடாமல் எப்படி நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இன்னுமே லைக் ஓரளவு வந்து நான் நேர்மையாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா வந்து ஸோ அந்த அந்த இயக்கத்தை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த இயக்கத்தில் வந்து பழகிய நண்பர்கள். அதே போல் ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்குமே வந்து ஒரு நல்ல தொடர்பு இருந்தது. இலங்கை வாழும் தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கிற தமிழர்கள் அங்கே இலங்கையில் நடந்த போராட்டத்துக்கு உதவினார்கள் என்றால் தன்னுடைய மனைவியோட தாலியை வச்சு அங்கே நடந்த போராளிகளுக்கு வந்து பணம் கொடுத்ததாகவும் அதே போல் அந்த போராட்டத்துக்கு வந்து பணம் வாங்கினதாகவும் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதனால் வந்து பல பேர் வந்து வாழ்க்கையை இழந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலும் சரி இலங்கையிலும் சரி நிறைய பேர் வாழ்க்கையை இழந்திருக்காங்க, குடும்பத்தை இழந்திருக்காங்க, உயிரே இழந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களை போயிட்டு வந்து நான் போராட சொல்லலை. அட்லீஸ்ட் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தலாம், இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும், இது வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு போராட்டமாக முன்னெடுக்கணும். அதே போல் அவர்களுக்கு இந்த மே 18 இருந்தவங்களுக்கு வந்து நினைவேந்தல் செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த 2013 நினைக்கிறேன், அப்போ கல்லூரியில் நடந்த அந்த 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 போராட்டம் தான் என்னை வந்து இங்கே வரைக்கும் உங்கள் முன்னாடி வந்து பேச வச்சிட்ருக்கு. இந்த வீடியோ வந்து நான் போடணும்னு நினச்சேன். அதனால் லைக் என்னோட மெமரிஸை வந்து ஷேர் பண்ணுறேன். அதே போல் இன்றைய தலைமுறைக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து தெரியணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். ஸோ நான் சொன்னது எதுவும் கோர்வையாக இருக்காது. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நான் எடுத்து சொல்லிட்டுருப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி பேசினேன். ஸோ ஏதாவது வாய்ப்பு கிடச்சின்னா லைக் அங்கே இருந்தவர்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அதே போல் அங்கே போயிட்டு வந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய அரசியல் தலைவர்களும் இருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ண வைக்கிறேன். ரொம்ப நன்றி.